அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மகாபலிபுரத்தில் தாவேகா சார்பாக ஆறுதல் வழங்கும் விழா நடத்தினாங்க. ஒரு வழியாக தேவதூதர் எப்படியோ அந்த மக்களை சந்தித்து முடிச்சிருக்காரு. முதல்ல எனக்கு ஒரு கேள்விங்க, என்ன அப்படின்னா, இன்னைக்கு விஜய் அவர்கள் பனையூர்லேருந்து மகாபலிபுரம் வரைக்கும் வந்திருக்காரு. வர்றப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எந்த இடையூறும் இல்லை, யாரும் இவரை தடுக்கலை, அதுமாரி அணில்கள் யாரும் கூடலை, எதுவுமே நடக்கலை. அப்போ விஜய் அவர்களுக்கு சென்னையில் இருக்கக்கூடிய ஆதரவு குறைஞ்சு போயிடுச்சா? ஐயோ, ஒருத்தர் கூட இல்லையே, இப்படி நம்ம சொன்னால் அது சரியாக இருக்குமா? அப்படி கிடையாது. இன்றைக்கி ஏன் எதுவுமே நடக்கலை, யாருமே வரல அப்படின்னா, இன்றைக்கி இந்த மாதிரி அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க போகிறாரு, அதனால் போகக்கூடாது அப்படின்ற அறிவு கொஞ்சமாவது ஒட்டிக்கிட்டு இருந்திருக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, அப்படி இதையும் மீறி யாராவது வந்தாங்கன்னு சொன்னால் அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி தாவேகா தரப்புலேருந்து தகவல் கொடுத்துருந்தாங்க. அதனாலையும் யாருமே வரல. இப்போ மட்டும் வர தெரியுதில்ல, கூட்டம் கூட்டாமல் ஆரவாரம் பண்ணாமல் பொதுமக்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் வர முடியுதில்ல. இதை ஏன் திருச்சிக்கு போகிறப்போ நாமக்கல், கரூர், அங்கே இங்கேன்னு சொல்லி போனப்போலாம் இதை எதுக்கு அப்போவே பண்ணலை? அப்போ இவர் நினச்சா கூட்டத்தோடையும் போக முடியும், கூட்டம் இல்லாமலும் ஒழுங்காக போக முடியும். அப்போ அங்கே நிறைய கூட்டம் இருக்கணும் அப்படின்றத இவர் முடிவு பண்ணி தான் அங்கே கூட வைக்கிறதே. நியூஸில் எல்லாம் என்ன ரிப்போர்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மகாபலிபுரம் நட்சத்திர விடுதியில் இந்த விஜய் அவர்கள் சந்திக்கிறதுக்கு என்ன பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்துக்கோங்க. இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர்லாம் அவங்களுக்கு ஒவ்வொரு அறை ஒதுக்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அறைகளுக்கு விஜய் போய் சந்திப்பார் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னா, விஜய் இருக்கிற அறைக்கு அந்த மக்கள் ஒவ்வொருத்தராக 15லேருந்து 20 நிமிஷம் போய் சந்திச்சாங்களாமா அப்படின்னு சொல்லி தகவல் வந்திருக்கு. இன்னும் சற்று நேரத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை தனித்தனியாக சந்திக்கிறார். அனைவரையும் ஒரே கூட்டரங்கில வரவழைத்தாலும் கூட தனியாக ஒரு அறை இருக்கிறது, அங்கே விஜய் இருப்பார். ஒரு குடும்பத்தினருக்கும் 15லிருந்து 20 நிமிஷத்துக்கு மேல் செலவழித்து அவர் உரையாட இருக்கிறார். நேரா கரூர் ஊருக்கு போய் அவங்க வீடுகளுக்கு ஒவ்வொரு வீடுகளுக்கெல்லாம் போறது கூட அவருக்கு பிரச்சனை தான். சரி, அதை கூட அவர் பிரச்சனை, பெரிய தேவதூதர் இவரு அப்படின்னு நம்ம இருந்தோம். ஆனா இப்ப கூட்டிட்டு கூட அந்த நட்சத்திர விடுதியில அவங்க இருக்கிற அறைகளுக்கு போய் சந்திக்க மாட்டாரு. ஐயோயோ, விஜயனை நடந்து போறதுக்கு கஷ்டமா இருக்கும், கால் வலிக்கும், அவருக்கு அது செட் ஆகாது, நடந்து போனால் வேர்க்கும், அது எதுக்கு அவர் உடம்பு அசையணும், அவர் இருந்த இடத்துலையே அவங்கெல்லாம் பார்க்கணும், அதுதான் சரியாக இருக்கும். எப்படிப்பட்ட ஒரு கூட்டம் பாருங்க. இருந்த இடத்த விட்டு எழும்பி போய் 4 பேரை பார்க்க மாட்டேன்னு சொல்கிறான்னா இவன் எப்படி தமிழ்நாட்டை ஆளணும்னு பேசுறதுலாம் அபத்தமாக இருக்குங்க. நகர முடியாதவனுக்கு நாட்டை ஆளணும்னு ஆசையா? இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருக்குது. இந்த அணில்கள்லாம் கேட்குறானுங்க, அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கே இது பிரச்சனையா இல்லை, உங்களுக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்குறானுங்க. இவனுங்களுக்கு நம்ம எப்படிங்க புரிய வைக்க முடியும்? சுயமரியாதைன்னு ஒன்று உண்டு அப்படின்னா என்ன தெரியுமா? அப்படின்னா இப்படி இந்த வரமாட்டேன்னு சொன்னாங்க தெரியுமா, 6-7 குடும்பங்கள், அவங்க 6-7 தானா இல்லை 10ன்னு சொல்கிறாங்க சில பேர். அந்த குடும்பங்களை சேர்ந்தவங்க அவங்கெல்லாம் வராமல் இருக்காங்க தெரியுமா, அதுக்கு ஒரு காரணம் ஒன்று இருக்குது தெரியுமா. அது ஒருவேளை சுயமரியாதை அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க, ஒருவேளை சுயமரியாதையின் காரணமாக தான் அவங்க வராமல் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று இருக்குது தெரியுமா, அதுக்கு பேர் தான் சுயமரியாதை. அது உண்மையாகவே சுயமரியாதையின் காரணமாக தான் வராமல் இருக்காங்களா இல்லையான்றது தெரியல. ஆனால் ஒருவேளை அப்படி ஒன்று இருந்தால், நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம், நாங்கள் எதுக்கு உன்னைய பார்க்க வரணும் அப்படின்னு நீ கேட்குற அந்த கேள்வி இருக்குது தெரியுமா, அந்த ஒரு எண்ணம் இருக்குது தெரியுமா, அந்த ஒரு இது அதுக்கு பேர் தான் சுயமரியாதை. தெரிஞ்சுக்கோங்க, கூகுளில் போய் போட்டு அதோடைய மீனிங் என்னன்னு பாருங்கள் அணில்களே. சுயமரியாதைனா அதுதான் சுயமரியாதை. இப்போ இந்த இடத்துல கூட ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு தந்தையை அலோவ் பண்ணலைங்க, அவருடைய மகன் இறந்துருக்காரு, அவரை உள்ளார விடலைன்னு சொல்லி அவர் பேட்டி கொடுத்துட்ருக்காரு. இங்கே பாருங்கள். நான் ஈரோடு மாவட்டம் பவானி தாலுக்கா. என் பேர் கந்தசாமி. என் மகன் மோகன் பேர், 19 வயசு, கரூர் பொதுக்கூடத்துக்கு இறந்துட்டார். அதாவது இங்கே நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு என்னுடைய ஒய்ஃபையும் மற்றவங்களை கூட்டிகிட்டு வந்திருக்காங்களோ ஒழிஞ்சு என்னை பெத்த அப்பனுடைய கூட்டிகிட்டு வர மாட்டேன்னு உள்ளே அலோட் பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் நைட்லேருந்து கேட்டுட்டு இருக்கிறேன், கட்சிக்காரர் யாராவது சொன்னால் தான் அனுப்புவாங்க. கட்சிக்காரருக்கு மாவட்ட செயலாளருக்கு ஃபோன் பண்ணால் இல்லை, அந்த மாதிரி ஒரு கூட்டமே அங்கே இல்லை அப்படிங்கிறாரு. இது எப்படின்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அதுதான் பணம் வராதுக்கு முன்னாடி நல்லா இருந்தாங்க. இப்போ இந்த அமௌண்ட் வந்த உடனே என் ஒய்ஃபுக்கு கண்ணு தெரியாது. அதாவது கல்யாணம் ஆகி 35 வருஷம் ஆகுது. 13 வருஷத்தில் இப்போ 13 வருஷமாக கண்ணு தெரியறதில்ல. பையன் 5 வயசுலேருந்து கண்ணு தெரியாமல் போனதுலேருந்து, ஒய்ஃபு கண்ணு தெரியாமல் இருந்ததுலேருந்து நான் தான் எல்லாம் பார்த்து இது வரைக்கும் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ஒரு இடையில இந்த பணம் வந்த உடனே அவங்க ரிலேஷன் சேர்ந்து இந்த பணத்தை அவங்க கையாளுறதுக்காக வேண்டி என்ன அவாய்ட் பண்ணி எனக்கு தெரியாமையே இந்த மாதிரி நிகழ்ச்சி இல்லை, கேன்சல் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாமல் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இப்போ ஒன்றா தான் இருக்கிறோம்.
இப்போ வந்து நைட்டு நான் இது கூட்டிகிட்டு வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சு வந்த பிறகு தனிப்பட்ட முறையாக பஸ் பிடிச்சி வந்திருக்கேன். ஆனால் என்னை வந்து உள்ளே அலோடு பண்ண மாட்டேங்கிறாங்க. இது யாராவது கட்சிக்காரர் சொல்லணும், கட்சிக்காரரை கேட்டால் இல்லை அப்படி எதுவும் இங்கே நிகழ்ச்சியாக நடக்கலைங்கிறார். இதுக்கு என்ன தீர்வுங்கிறது தலைவரை பார்க்கணும், நேரில் பார்த்து சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். தனியாக பஸ்ஸு பிடிச்செல்லாம் வந்திருக்காரு. ஐயோ, ரொம்ப விசித்திரமாக இருக்குது இவங்கெல்லாம் நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா. ஏன் ஒய்ஃபெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்காங்க, என்னையே கூட்டிகிட்டு போகலை, என்னையை உள்ளே விடலை, இப்படியெல்லாம் இருக்காங்க பாருங்களேன். அவ்வளோ முக்கியம் என்ன, தன்னுடைய பெத்த மகன் இறந்துட்டா கூட விஜய் அந்த இடத்துல பார்த்தே ஆகணும். ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டு அரசியல் நிலவரம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை தமிழ்நாடு அரசியல் நிலவரோடு இவங்களெல்லாம் ஒரு அரசியல் கட்சி, இது ஒரு அரசியல் நிகழ்வு, அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அது அரசியலுக்குள்ளே சேர்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்குங்க. இவங்களெல்லாம் எங்கேயாவது தள்ளி வச்சிடலாம். இந்த ஏதாவது ரசிகர் மன்றம், ஏதாவது அந்த மாதிரி ஒரு கேட்டகரிக்குள்ளே இவங்கள வச்சு அப்படி பார்த்தா நல்லாயிருக்கும். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய வேற ஒரு நிகழ்வு, இது அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கிடையாது அப்படின்னு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஆனால் தாவேக்கா அரசியல் தான் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு அரசியல் இது தானே போயிட்டுருக்கு. என்ன பண்ணுறது, ரொம்ப வேதனையாக இருக்குங்க. இதெல்லாம் அரசியலுக்குள்ளே கொண்டு வந்து இது பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. அந்த குடும்பங்களுடைய வறுமை, அவங்களுடைய பொருளாதார பின்னணியை வந்து பயன்படுத்தி அதை வச்சு அரசியல் ரீதியாக மைலேஜ் தேத்திக்கிட்டு இருக்கு அந்த தற்குறி கட்சி. இந்த மக்களுக்கும் அது புரியாமல் விஜய் எப்படியாவது பார்த்துடணும், அவங்கள மட்டும் கூப்பிட்டு போயிருக்காங்க, என்னை ஏன் கூட்டிகிட்டு போகலன்னு சொல்லி தனியாக பஸ்ஸு பிடிச்சி வர்றது, இப்படியெல்லாம் பண்ணி என்ன இது ரொம்ப இதுவாக இருக்குங்க. எதுக்கு இப்படியெல்லாம் இருக்காங்க? நம்ம தான் வந்து சொல்லி ரொம்ப அழுத்து போயிடுச்சுங்க. சொல்லி யார் கேட்குறா? பர்சனலாக என் வீட்டில் இந்த மாதிரிலாம் யாராவது இருந்தாங்கன்னா அந்த கதையே வேறு மாதிரி இருக்கும். இப்படி சிரிச்சுக்கிட்டு பேசுறது இதெல்லாம் வந்து அங்கே இருக்காது. என்னத்தை சொல்ல, பெத்த அப்பனை இந்த தாவேக்கான்ற கட்சி பஸ்ஸில் ஏற்றலை, எப்படிப்பட்ட ஒரு தற்குறி கூட்டம். அதையும் தாண்டி பெத்த அப்பன் தன்னுடைய மகன் இறந்ததை விட விஜயை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி தனியாக பஸ் பிடிச்சி வந்திருக்காரு. இது இன்னும் எவ்வளோ பெரிய தற்குறித்தனமாக இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. ஒரு 10,000 ரூபாய் பணத்துக்காக நம்ம பிறந்து வளர்ந்து வாழ்ந்து இந்த மண்ணை விட்டு போறது எப்படி உங்களுக்கு மனசு வந்துச்சு? எவன் காசு நீட்டாலும் கை நீட்டிடுறீங்களா? உலகத்திலே சுயமரியாதை பத்தி அதிகமா பேசுறதும் தமிழன் தான், அது அடிக்கடி அசிங்கப்படுத்துறதும் தமிழன் தான். நீ இல்ல தம்பி, நாங்க என்னதான் பண்றது? அதான் தம்பி. இல்லனா வாழ முடியாதா? வாழணும். நம்ம வாழ்க்கை நம்ம கையில தாங்கிற தன்னம்பிக்கை வரணும். இன்னும் எதுக்கு பணத்தை கையில வச்சிருக்கீங்க? போய் திருப்பி கொடுங்க. என்னையா பாக்குறீங்க? போங்க, போய் பணத்தை திருப்பி கொடுங்க. அடா 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 அடா, படத்தில் தான் இந்த மாதிரிலாம் கற்பனை கதை, கற்பனை உலகம் இல்லையா? இதெல்லாம் நிஜத்தில் நடக்காது. நிஜத்தில் இவர் தான் இந்த வில்லனாக இருந்து ஒருத்தர் முறைச்சி பார்த்துட்டு இருக்கல, நிஜத்தில் இவர் தான் வில்ல. கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்குங்க. இந்த விஜயா அந்த விஜய் படத்தில் நல்லா இருக்கே கேட்குறதுக்கு. ஆனால் விஜய் சொன்ன அந்த டயலாக் கரெக்ட். உலகத்திலேயே சுயமரியாதையை பற்றி அதிகமாக பேசுகிறதும் நம்ம தான், தமிழர்கள் தான். அதே சுயமரியாதையை அசிங்கப்படுத்துகிறதும் அதே தமிழர்கள் தான். என்ன பண்ணுறது? ஆனால் என்னையே கேட்டால் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்துனதுக்கு நடத்தாமலே கூட விட்டுருந்துருக்கலாம். ஏன்னா ஒரு மரணத்துக்கு துக்கம் விசாரிக்கிறது அப்படின்றது உலகளாவிய சடங்கு. அந்த சடங்கு வந்துட்டு எல்லாரும் எப்படி பின்பற்றுவாங்கன்னா, அவங்க பாதிக்கப்பட்டவங்க வீட்டுக்கு போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறது தான் இந்த மரணத்தில் துக்கம் விசாரிக்கிற நிகழ்வுன்றது அப்படி தான் இருக்கும். ஆனால் உலகத்திலேயே தடவையா இப்படி பாதிக்கப்பட்டவங்கள என்னைய பார்க்க வாங்க, நான் உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறேன்னு சொல்லி நடத்துனது இருக்கு இல்லையா? இப்படி ஒன்று நடத்துனதுக்கு நடத்தாமலே இருந்திருக்கலாம். இப்படி நடத்துனதே வந்து இவருக்கு நெகட்டிவாக தான் போய் சேரும். இதுக்கு இவர் எவ்வளோ செலவு பண்ணியிருந்தாலும் சரி, என்ன பண்ணியிருந்தாலும் சரி, இது வந்து இவருக்கு பாசிட்டிவாக போய் சேரவே சேராது, சேரவும் கூடாது. ஆனால் உள்ளபடியே நம்ம வந்து ஒரு விஷயத்தை பாராட்ட வேண்டியது இருக்குது. ஏன்னா இந்த தாவேக்காவை சேர்ந்த சில அணில்களுக்கு கொஞ்சம் வந்து இதை வந்து எதிர்த்துருக்கானுங்க. உண்மையை சொல்லணும்னா அது நடந்திருக்கு. ஏங்க இப்படியெல்லாம் கூட்டிகிட்டு வர்றது தப்புங்க, இப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லி சில பேர் எதிர்த்துருக்கானுங்க. அந்த சில பேரை நம்ம வந்து பாராட்டலாம். ஆனால் அந்த சில பேரும் பார்த்தீங்கன்னா அதை வீரியமாக வந்து எதிர்த்து நின்று அந்த ஸ்டாண்டில் நிற்க மாட்டானுங்க. இதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி எதையாவது ஒன்று அவனுங்க பார்த்துட்டானுங்கன்னா, ஆமாம் ஒருவேளை இதனால தான் ஆமாம் அப்படின்ட்டு கன்வின்ஸ் ஆவானுங்க. ஒருவேளை இந்த ஜஸ்டிஃபை பண்ணுற அந்த பாயிண்ட்ஸை இன்னும் அவனுங்க பார்க்காததுனால, அதை தெரிஞ்சுக்காததுனால ஒருவேளை இப்படி இருக்கானுங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்படிதான் நம்ம இவனுங்களை வந்து எதுலேயுமே நம்ப முடியாது. இவனுங்க பரவாயில்லையே எதிர்க்கிறானுங்களே அப்படின்னு நம்ம பார்க்கறது வந்து அவனுங்களுக்கு அந்த முட்டு கொடுக்குற அந்த பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது தெரியாமல் இருக்கிறதுனால அவனுங்க அப்படி இருக்கலாம் அப்படின்னு நம்ம இன்னொரு சந்தேக பார்வையிலிருந்தும் அதையும் பார்க்க வேண்டியது இருக்குது. இதில் ஒரு காமெடியான ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னென்னா, தாவேக்காவுடைய பொருளாளர், ஒரு பேர் என்ன வெங்கட்ராமனா ஏதோ ஒன்று தெரியல, அந்த நபரை வந்து உள்ளே விடலை. வெங்கட்ராமன் தானே அந்த நபரை ஹோட்டலுக்குள்ளே விடலைங்க. அவர்கிட்ட ஐடி கார்டெலாம் கேட்டிருக்காங்கிறது செக்யூரிட்டியில். இங்கே பாருங்க, ஐடி கார்டு
அங்க இருந்த பவுன்சர்ஸ் பேசிக்கிறாங்க, யார் இவரு? இன்னொருத்தர் சொல்றாரு, ஏதோ ஒரு நிர்வாகியா. அந்த ஆளு கடுப்பாகி போய் ஹார்ன் அடிக்கிறாருங்க. இவர் அந்த கட்சி நிர்வாகியா என்னன்றது பத்தி எல்லாம் அந்த பவுன்சர்ஸுக்கு தெரியாததெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இது ஒரு கட்சியான்ற சந்தேகமே வந்திருக்கும். இதுக்கு தான் அடிக்கடி மக்களையும் செய்தியாளர்களையும் எல்லாம் சந்திச்சுக்கிட்டே இருந்தா இந்த பிரச்சனை இல்லை. ஆடியில் ஒரு தடவை, அமாவாசைக்கு ஒரு தடவை வந்து மக்களை சந்திச்சா எவன் கட்சிக்காரன், யார் யார் என்னென்ன இதுன்னு எப்படி தெரியும்? யாருக்கு தெரியும்? சரி மக்களே, இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.